கான்சன்ட்ரேஷனுக்காக கேசவ நிவாரண ஆயில் தலைநீருக்கு ஒரு எண்ணெய் செய்ய போறேன். அதுக்காக இன்கிரீடியன்ஸ் எடுத்திருக்கோம். பச்சை கற்பூரம், மல்லி, தேங்காய், நல்லெண்ணெய், நொச்சி இலைகள், துளசி, அதிமதுரம், சுக்கு, வசம்பு. வாங்க இந்த ஆயில் எப்படி தயாரிக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒன்னொன்னுத்துக்கும் மெஷர்மெண்ட் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வசம்புக்கு மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். கரெக்டாக 3 கிராம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஜிஞ்சருக்கு மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். 9 கிராம்ஸ். கடைசியாட்டு அதிமதுரம் 10 கிராம்ஸ். இப்போ நம்ம இதெல்லாம் போட்டு நல்லா மஷ் பண்ணிக்க போறோம். இப்போ நம்ம இதெல்லாம் தட்டி வச்சிருக்கோம். இதை ஒண்ணொண்ணா மிக்ஸியில் ஆட் பண்ணலாம். இப்போ இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மிக்சர் ரெடி. இப்போ நம்ம நொச்சி இலையோட மெஷர்மெண்ட்டை பார்க்க போகிறோம். அதாவது நான் 3 கிராம் எடுத்திருக்கேன். எஸ் 3 கிராம். இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னா துளசி இலைகள், அதுவும் கரெக்டாக 3 கிராம் இருக்குது. இப்போ நம்ம துளசியும் இந்த நொச்சி இலையிலையும் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்க எவ்வளோ ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கு. இப்போ நம்ம மல்லி வித்துக்களுக்கு மெஷர்மெண்ட் பார்க்குறோம். 7 கிராம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கப் தண்ணி இந்த சீட்ஸை கொதிக்க வைக்கிறதுக்கு ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த கொரியாண்டர் சீட்ஸை தண்ணி கொதிச்ச பிறகு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சீட்ஸை இதில் ஆட் பண்ணணும். இது கரெக்டாக 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த 1 மினிட்டுக்கு ஒரு வாட்டி இதை அப்படி ஸ்டிர் பண்ணணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வசம்பு, அதிமதுரம், அதுக்கப்புறம் சுக்கை பவுடரை இதை ஆட் பண்ண போகிறோம். மேலும் இந்த துளசியையும் நொச்சி இலைகளையும் அரைச்சி வச்சிருந்த மிக்சரையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கூல் டவுன் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டிர் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னர்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்க இந்த மிக்சரை ஒரு ஸ்டீரால இப்போ ஸ்டிர் பண்ண போறோம். அதை ஒரு துணி எடுத்துருக்கோம். அதுக்கு அடியில் ஒரு பெரிய எடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் எடுத்து நல்லா இந்த துணியில் வச்சு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த ஜூஸ் வந்து கம்ப்ளீட்டாக வர்றது வரைக்கும் இந்த மிக்சரை புழிஞ்சுக்கோங்க. இந்த துணியில் வச்சுருக்க எக்ஸ்ட்ராக்டுக்கு அடியில் ஒரு ஸ்டிரையும் வச்சுக்கோங்க. அதை ஸ்டிர் பண்ண பிறகு நம்மளுக்கு இந்த மிக்சர் தான் கிடைக்கும். இதுதான் அந்த மிக்சர். இதை வந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த ஆயிலில் போட்டு நல்லா பாயில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அடுப்பில் வச்சு பாயில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம இந்த கலந்து வச்சிருக்க மிக்சரை ஆட் பண்ண போகிறோம்.
அதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க மிக்ஸ்டர் நல்லா கொதிச்சு சைடில் ஒரு மணல் பரப்பில் செட்டில் ஆகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் திருன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு இடத்துல செட்டில் ஆகிருக்கும். இந்த மாதிரி வந்த உடனே இந்த அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை கூல் டவுன் ஆக கொடுங்க ஒரு 10 மினிட்ஸுக்கு. இப்போ நம்ம இந்த பச்சை கற்பூரம் 150 மில்லிகிராம் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இதை நல்லா கூல் டவுன் பண்ணி விட்டுட்டு இதை ஸ்டீர் பண்ணி நம்ம ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ இது நல்லா ஆறிட்டு, அதனால இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ரெடி ஆகிட்டு, இது எப்போ உங்களுக்கு எங்கே வலி இருக்கோ, அதாவது ஸ்கேல்பில், ஃபோர்ஹெட்டில் எங்கே வலி இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.